ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்டெட் 2025 சயின்ஸ் பேப்பர் 2 பயாலஜி மாடர்ன் கொஷின் பேப்பர் 1 தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஷின்ஸ் பாருங்கள். கொசுக்களை கட்டுப்படுத்தும் வேதிப்பொருள் டிடிடி, மாலதியான், ஃபைத்திரம் கிர்சால் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனுமே நமக்கு கொசுக்களை கட்டுப்படுத்தும் வேதிப்பொருள் தான். என்னென்ன? டிடிடி, மாலதியான், ஃபைத்திரம் கிர்சால், இது 3மே நமக்கு கொசுக்களை கட்டுப்படுத்தும் வேதிப்பொருள் தான். இப்போ 2வது கொஷின் பாருங்கள். உயிர் வழி கட்டுப்பாடு மூலம் கொசுவின் லார்வாக்களை அழிக்க உதவுவது காம்பூசியா, லெம்பிஸ்டஸ், இது ரெண்டுமே உயிர் வழி கட்டுப்பாடு மூலம் கொசுவின் லார்வாக்களை அழிக்க உதவுவது. எந்த ரெண்டும்? காம்பூசியா, லெம்பிஸ்டஸ். 3வது கொஷின் பாருங்கள். மண்புழுவின் உடற்கண்டங்களுக்கு இடையே காணப்படும் இடைச்சுவர் அமைப்பு செப்டம். மண்புழுவின் உடற்கண்டங்களுக்கு இடையே காணப்படும் இடைச்சுவர் அமைப்பு செப்டம். உயிரின் அனைத்து உடற்கண்டங்களும் ஒரே மாதிரி அமைப்புடையவை எனில் இதற்கு டேஷ் என்று பெயர். பெட்டாமெரிசம். உயிரின் அனைத்து உடற்கண்டங்களும் ஒரே மாதிரி அமைப்புடையவை எனில் இதற்கு டேஷ் என்று பெயர். பெட்டாமெரிசம். மண்புழுவின் உடலில் 14 முதல் 17 வரை காணப்படும் அமைப்பு கிளைடெல்லம். மண்புழுவின் உடலில் 14 முதல் 17 வரை காணப்படும் அமைப்பு கிளைடெல்லம். மண்புழுவின் நெப்ரீடியத் துளைகள் டேஷ் உடற்கண்டங்களிலிருந்து துவங்கி இவை பல நுண்ணிய துளைகளாக உடல் முழுவதும் பரவியுள்ளது. 14வது உடற்கண்டங்களிலிருந்து துவங்கி. சரியா? மண்புழுவின் நெப்ரீடியத் துளைகள் டேஷ் உடற்கண்டங்களிலிருந்து துவங்கி இவை பல நுண்ணிய துகள்களாக உடல் முழுவதும் பரவியுள்ளது அப்படின்னா 14வது உடற்கண்டம். சரியா? பறவைகளின் வாயில் காணப்படும் உமிழ்நீர் சுரப்பிகளின் எண்ணிக்கை. உமிழ்நீர் சுரப்பிகளே கிடையாதாம். பறவைகளோட வாயில உமிழ்நீர் சுரப்பிகளே கிடையாதாம். ஓகேவா? புறாவின் கண் திரவத்தினுள் உள்ள நிறமி நீட்சிக்கு டேஷ் என்று பெயர். பெக்டன். புறாவின் கண் திரவத்தினுள் உள்ள நிறமி நீட்சிக்கு டேஷ் என்று பெயர். பெக்டன். கீழ்கண்டவைகளில் பாலூட்டிகளில் காணப்படாதவை. வலது மகாதமனி வளைவு. கீழ்கண்டவைகளில் பாலூட்டிகளில் காணப்படாதவை. வலது மகாதமனி வளைவு. மற்றதெல்லாம் பாலூட்டிகளில் இருக்கும். அதாவது உதரவிதானம், பால் சுரப்பிகள், கார்பஸ் கலோசம், இது எல்லாமே பாலூட்டிகளில் இருக்கும். பாலூட்டிகளில் இல்லாதது எதுனாக்க வலது மகாதமனி வளைவு. மண் அடுக்குகளுக்கு கீழே காணப்படும் நீர் நிலத்தடி நீர். மண் அடுக்குகளுக்கு கீழே காணப்படும் நீர் நிலத்தடி நீர். இடர்பாடு தரும் உயிரிய மருத்துவ கழிவுகளை கையாளும் முறை எரித்து சாம்பலாக்குதல். இடர்பாடு தரும் உயிரிய மருத்துவ கழிவுகளை கையாளும் முறை எரித்து சாம்பலாக்குதல். கண்ணாடியை டேஷ் % மறுபடியும் பயன்படுத்தலாம். 20% மறுபடியும் பயன்படுத்தலாம். கண்ணாடியை டேஷ் % மறுபடியும் பயன்படுத்தலாம். 20% மறுபடியும் பயன்படுத்தலாம். கதிர்வீச்சு கழிவுகள் இராணுவம் தொடர்பான இடர்பாடு தரும் கழிவுகளை டேஷ் முறையில் அகற்றலாம். நிலத்தில் நிரப்புதல். கதிர்வீச்சு கழிவுகள் இராணுவம் தொடர்பான இடர்பாடு தரும் கழிவுகளை டேஷ் முறையில் அகற்றலாம். நிலத்தில் நிரப்புதல். செயற்கை மழைப்பொழிவிற்கு மேகத்தில் தூவும் வேதிப்பொருள் அனைத்தும் எதெல்லாம்? திண்ம CO2, உலர்பனி, சில்வர் அயோடைடு, இது 3த்தையுமே யூஸ் பண்ணலாம் செயற்கை மழைப்பொழிவிற்கு. செயற்கை மழைப்பொழிவிற்கு மேகத்தில் தூவும் வேதிப்பொருள் திண்ம CO2, உலர்பனி, சில்வர் அயோடைடு. வரிசையாக அமைந்துள்ள சிறு சிறு அணைகள் நதிநீர் அல்லது நதிநீர் கிளைகள் மூலம் மழைநீர் வெள்ளமாக பெருகி வீணாகாமல் தேக்கி வைக்கப்படுவதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீர் பிரிமுகடு.
வரிசையாக அமைந்துள்ள சிறு சிறு அணைகள் அல்லது நதிநீர் கிளைகள் மூலம் மழைநீர் வெள்ளமாக பெருகி வீணாகாமல் தேக்கி வைக்கப்படுவதுக்கு என்ன பேர்னு கேட்டிருக்காங்க. நீர் பிரி முகடு. கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை தலைகீழ் ஜவ்வூடு பரவல். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை தலைகீழ் சவ்வூடு பரவல். இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா கார்பெட். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட். மயில்களுக்கான தமிழக சரணாலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விராலிமலை. மயில்களுக்கான தமிழக சரணாலயம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விராலிமலை. அதே மாதிரி முண்டந்துறை களக்காடு புலிகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எதுனாக்க திருநெல்வேலி. முண்டந்துறை களக்காடு புலிகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. பாலூட்டிகளின் சிறப்பு பண்பு, அதாவது பி மற்றும் சின்னு கொடுத்துருக்காங்க. பி என்னன்னா புற அடுக்கு உரோமங்கள் பால் சுரப்பிகள். பாலூட்டிகளோட சிறப்பு பண்பு என்னன்னு கேட்டால் புற அடுக்கு உரோமங்கள் இருக்கும், பால் சுரப்பிகள் இருக்கும். ஸோ இதுதான் பாலூட்டிகளுக்கான சிறப்பு பண்பு. உடலின் வெப்பம் வெளியேறாமல் தடுக்கும் தோலின் அமைப்பு உரோமம். உடலின் வெப்பம் வெளியேறாமல் தடுக்கும் தோலின் அமைப்பு உரோமம். உலகின் மிகப்பெரிய பாலூட்டி நீலத்திமிங்கலம். உலகின் மிகப்பெரிய பாலூட்டி நீலத்திமிங்கலம். பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியாக்கள் லாக்டோபேசில்லஸ். பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியாக்கள் லாக்டோபேசில்லஸ். பாலியாஸ்டிலியா லாங்கிஃபோலியா என்பது எதன் தாவரவியல் பெயர்? நெட்டிலிங்கம். சாந்தியம் தாவரத்தின் விதை பரவுவதற்கு உதவுவது கூரிய கொக்கிகள். சாந்தியம் தாவரத்தின் விதை பரவுவதற்கு உதவுவது கூரிய கொக்கிகள். அனிமோகோரி காற்றில் விதை பரவுதல் எது அப்படின்னாக்க எருக்கு. நீரில் விதை பரவுதலுக்கு தென்னை. நீரில் விதை பரவுவதற்கு தென்னை. நீரில் ஊற வைக்கப்பட்ட விதையை மெதுவாக அழுத்தும் போது நீர்த்துளியும் காற்று குமிழிகளும் டேஷ் வழியாக வெளியேறுகிறது. வளர்த்துளை. நீரில் ஊற வைக்கப்பட்ட விதையை மெதுவாக அழுத்தும் போது நீர்த்துளியும் காற்று குமிழிகளும் டேஷ் வழியாக வெளிவருகிறது. வளர்த்துளை. அத்திக்கனியில் டேஷ் சதை பற்றிடமிருந்து கனியின் உண்ணும் பகுதியாகிறது. பூத்தளம். அத்திக்கனியில் டேஷ் சதை பற்றிடமிருந்து கனியின் உண்ணும் பகுதியாகிறது. பூத்தளம். பலாக்கனியில் சதைப்பற்றுடன் டேஷ் உண்ணும் பகுதியாகும். பூவிதழ்கள். பலாக்கனியில் சதைப்பற்றுடன் டேஷ் உண்ணும் பகுதியாகும். பூவிதழ்கள். வெடியா உலர் சிறு கனிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்திமந்தாரை. வெடியா உலர் சிறு கனிக்கு எடுத்துக்காட்டு அந்திமந்தாரை. நன்றி.